என்னோட மகளையே நான் பறி கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். பியூலா ராஜேஷ் மேடம் வந்துட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகமாயிட்டாங்க. அந்த கொரோனா டைமில் வந்துட்டு அவங்க ஆற்றிய பணி வந்து உலகத்துக்கே தெரியும். அந்த பீரியடில் கூட அவ்வளோ வந்து அவங்க சுறுசுறுப்பாக வேலை பண்ணாங்க, வெளியில் போனாங்க. கொரோனா பீரியடு தன்னை கூட தன்னோட உடல் நலத்தை கூட அவங்க பார்க்காம அவங்க ஃபுல்லாக அந்த கொரோனா பீரியடில் அவங்க வேலை பண்ணியிருக்காங்க வெளியில். அப்போ கூட மேடத்துக்கு வந்துட்டு பாவம் ஒன்றுமே வரல. ஆனாலும் இப்போ வந்து ஒரு சீனியர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு செக்ரட்டரி, அவங்க அந்த ஆன் டியூட்டியில் அவங்களோட இழப்பு வந்துட்டு அதாவது இந்த நிர்வாகத்துறைக்கே வந்து ஒரு பெரிய இழப்பு. அதே மாதிரி அவங்களுடைய கணவர், முன்னாள் கணவர் அவங்க வந்து ராஜேஷ் சார் எனக்கு நல்லா தெரியும். அதனால் எனக்கு வந்து என்னென்ன காவல்துறை, நிர்வாகத்துறை எல்லாமே நானும் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறதுனால எனக்கு என்னோட மகளையே நான் பறி கொடுத்த மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு அது தாங்க முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எங்களுடைய காவல்துறை, என்னோட ரத்தம், என்னோட அதிகாரியோட பிள்ளை. அவங்க வந்து இந்த ஆன் டியூட்டியில் வந்துட்டு இறந்தது வந்துட்டு அதை வந்து என்னால் பொறுத்துக்கொள்ள முடியல. ஒருவேளை எனக்கு என்னோட மகள் இறந்த மாதிரியே நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கு கடவுள் வந்துட்டு நல்ல ஆத்ம சாந்தி கொடுக்கணும். அம்மாவுக்கு வந்துட்டு ராணி வெங்கடேசன் அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் கடவுள் வந்துட்டு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை தரணும்.